ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபேண்டசி மூவியை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஃபேண்டசி ரிலேட்டடான மூவிஸ்லாம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் பார்பி அப்படிங்கிற ஒரு கலர்ஃபுல்லான சூப்பரான ஃபேண்டசி மூவி ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்குமே செம ஃபன்னான ஒரு மூவி தான். கான்செப்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி, பார்பி அப்படிங்கிற ஒரு டாலை பேஸ் பண்ணது. ஸோ இந்த மூவியோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி மூவி ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கு. இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு பார்பி லேண்ட் அப்படின்னு ஒரு லேண்ட் இருக்குது. அதில் தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ஸோ அவங்க தான் அந்த லேண்டோட குயின். அவங்க என்ன சொன்னாலும் அங்கே இருக்கவங்க எல்லாருமே கேட்பாங்க. ஒரு நாளைக்கு பார்பி அப்படி ஒரு டால் ஷேப்பில் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு மார்னிங் எந்திரிக்கும் போது சாதாரண ஹியூமன் மாதிரி மாறிடுறாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் உன்னால் குயினாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பார்பியுமே எல்லாருக்குமே தெரியறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ரியல் வேர்ல்டுக்கு வராங்க. ஸோ அவங்க ட்ராவல் பண்ணுற சீன்லாம் செம ஃபன்னாக இருக்கும். பிகாஸ் ஒரு பொம்மை மாதிரி சில ஃப்ளைட்டில் பறக்கிறது, இந்த மாதிரி பொம்மை காரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரியல் வேர்ல்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பார்பி அப்படிங்கிற டாலை உருவாக்குற கிரியேட்டரை தேடிட்டு இருக்காங்க. இந்த டைமில் அவங்க கூட வந்த ஃப்ரெண்ட் இங்கே இருக்கிற புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இங்கே மென்ஸ் தான் ரூல் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு பார்பி லேண்டுக்கு போயிட்டு அங்கே கூட எல்லாருக்கிட்டையுமே சொல்லி அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா அவன் கிங் ஆகிட்டான். ஸோ பார்பி ஸ்டில் இங்கே அந்த கிரியேட்டரை தேடிட்டு இருக்காங்க. பட் கிரியேட்டர் இப்போ அவங்க இல்லை. ஸோ அவங்களோட டாக்டரை கண்டுபிடிச்சி ஹெல்ப் கேட்குறாங்க. இப்போது அவங்களோட டாக்டரையுமே கூட்டிகிட்டு அவங்களோட பார்பி லேண்டுக்கு வரும்போது அங்கே எல்லாமே மாறி இருக்குது. எல்லாமே அங்கே சேஞ்ச் ஆகியிருக்கு. அதை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பிகாஸ் அங்கே இப்போ கிங், அவங்க கூட வந்த கிம் அப்படிங்கிற ஃப்ரெண்டு தான் அங்கே கிங்காக இருக்கான். அங்கே போய் அங்கே கூட எல்லாருக்கிட்டையுமே சொல்லி மாற்ற ட்ரை பண்ணுறான். பட் இது யாருமே அவங்க சொல்கிறத கேட்கல. திருப்பி அவங்களோட குயின் பொசிஷன் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சில மெத்தட்லாம் பண்ணி அந்த இதெல்லாம் செம ஃபன்னாக இருக்கும். ஸோ ஒருத்தரையுமே அது ஆக்சுவலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு மூவி. இந்த மூவி ஃபுல்லாகவே பிங்க் கலர் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பிகாஸ் அந்த பார்பி டாலோட கலரே பிங்காக இருக்கிறதுனால கலர்ஃபுல்லாக இருக்கும் மூவி. ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் நிறைய ஃபன்னான சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ சில டான்ஸிங் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் இன்னும் டாப் நாச்சாக இருக்கும், செம ஃபன்னாக. ஓகே, ஸோ இந்த மூவி தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் இருக்கான்னு தெரியல. பட் மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் 2 இயர்ஸ் முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேபி இப்போ இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த மாதிரி இன்னும் நிறைய மூவிஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்பி லேண்ட் அப்படிங்கிற ஒரு லேண்ட் இருக்குது. ஸோ பார்பி லேண்ட், அந்த லேண்ட்லேயும் நிறைய மனிதர்கள் மாதிரி உண்மையாக தான் இருப்பாங்க. எல்லாருமே பொம்மை மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, ஹியூமன்ஸ் மாதிரி. பட் அவங்களோட ஆட்டிடியூட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அந்த இடமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்பி தான் பார்த்தீங்கன்னா அங்கே குயின். அவங்க சொல்கிறதான் எல்லாருமே கேட்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எவ்ரிடே பார்ட்டி செலிப்ரேஷன், ரொம்ப ஹாப்பியான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பார்பிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கிம் அப்படிங்கிற ஒரு பர்சன் இருப்பான். ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா பார்பி மேலே ரொம்ப ஒரு க்ரஷ் மாதிரி. பட் கடைசி வரைக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்பி பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பார்பி திடீர்னு நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் மேஜிக் நடக்குது. பார்பி அப்படிங்கிற கேரக்டரோட லுக் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் மாதிரி இருக்காது, ஒரு டால் மாதிரி இருக்கும். பட் அன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா பார்பியோட லுக் ஒரு ஹியூமன் மாதிரி மாறிடுது. இதனால் பயங்கர பயத்தில் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அதை சொல்லும்போது இதுக்கப்புறம் நீ குயினாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே பார்பிக்குமே ஒரு பயம் க்ரியேட் ஆகுது. சீக்கிரமாக இதுக்கான சொல்யூஷனாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
பார்பி அப்படிங்கிற டாலை க்ரியேட் பண்ண க்ரியேட்டர் பார்த்தீங்கன்னா பூமியில் இருப்பாங்க, எர்த்தில். அந்த க்ரியேட்டரை கண்டுபிடிச்சிட்டா நம்ம பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு எர்த்துக்கு வராங்க. அப்படிங்க வரும்போது அவங்க கூட இருக்கக்கூடிய பர்சன் ஒரு லைப்ரரியில் போய் ஒரு புக்ஸை ரீட் பண்ணுறான். அதில் மென்ஸ் தான் உண்மையான உலகத்தை ரூல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பார்பி லேண்டுக்கு போய் அங்கே எல்லாத்தையுமே மாற்றிடுறான். கூடவே அவன் அந்த இடத்தோட கிங்காக மாறுறான். இன்னொரு பக்கம் ரியல் வேர்ல்டில் பார்பி பார்த்திங்கன்னா அந்த க்ரியேட்டரை தேடிட்டு இருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த க்ரியேட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க மாட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் ஒரு சூப்பர்வான மூவியை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மூவி பார்த்திங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லான ஒரு ஃபேண்டசி மூவி. ஸோ ரொம்பவே கலர்ஃபுல்லான ஃபேண்டசி மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மேபி இந்த மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். கலர்ஃபுல் மட்டும் இல்லை, செம்ம என்டர்டைன்மெண்ட்டான நிறைய மியூசிக், ஜாலியாக டான்ஸிங், பார்ட்டி, செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2023 ஆர் 24ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் ரிலீஸ் ஆன பார்பி அப்படிங்கிற ஒரு டால் ரிலேட்டடான மூவி தான். அதுக்குன்னு இந்த மூவி பார்த்திங்கன்னா அனிமேஷன் மூவியெல்லாம் இல்லை, லைவ் ஆக்ஷன் மூவி தான். கிட்டத்தட்ட 100 crore ப்ளஸ் USD எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் இந்த மூவியை டைரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சு. ஆல்மோஸ்ட் 3000 crores மேலே பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைட் கலெக்ட் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா அது ஓப்பன்ஹைமர் மூவி இருக்குல்ல, அந்த மூவி கூட தான் இதுவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர் ஹிட். அதுவும் இல்லாமல் ஒரு உமன் டைரக்ட் பண்ண ஒரு ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவியும் இது தான். இந்த மூவி பார்த்திங்கன்னா ஒரு ஃபேண்டசி சீக்வன்ஸ் நிறைய இருக்கும். இது ஃபுல்லாகவே பார்ட்டி, ஜாலியாக, ரொம்ப கலர்ஃபுல்லாக, பிங்க் கலர் அதிகமாக இருக்கும். பிகாஸ் அந்த டால் ரிலேட்டடான கலர்ஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ சின்ன வயசில் குழந்தைங்கள்லாம் வச்சு விளாண்டுட்டு இருப்பாங்கல்ல, ஸோ அந்த டால், பார்பி டால், ஸோ அது பேஸ் பண்ண ஒரு மூவி தான் இதுவுமே. அந்த கம்பெனி தான் அந்த மூவியோட ப்ரொடக்ஷன். ஸோ அவங்க ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான் பார்பி. ஓகே, ஸோ அந்த மூவியோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் பாருங்கள்.